இருந்து பணியாற்றியவன். வரவணை பஞ்சாயத்தில் சேர்ந்த வரவணை பஞ்சாயத்தில் சக்கரக்கோட்டை என்ற ஊர், தென்னிலை கடவுர் என்ற ஊரில் நான் தலைமையர் இருந்து 2009 செப்டம்பர்லேருந்து 2007 செப்டம்பர்லேருந்து 2009 செப்டம்பர் வரை நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன். அப்பொழுது நான் தலைமையாசிரியராக இருந்து பள்ளியிலுடைய கல்வித்தரத்தை முன்னேற்றுவதற்காக நான் உழைத்தேன். அந்த உழைத்து மாணவர்களை உற்பத்தி பண்ணி என்னுடைய கிராமத்தில் பெரும்பாலான ஊர்கள் என்னால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் உள்ளனர். நான் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது அந்தந்த ஊர்களில் ஊருக்கு 10 பேர், என் பிள்ளைகளை நீங்கள் உருவாக்குனீங்க, உங்களுக்கு ஓட்டு இல்லையா, நாங்கள் போடுகிறோம், நீங்கள் நெல்லுங்கய்யா, எல்லாரும் என்னென்னமோ செய்கிறாங்க, நீங்கள் இதை செய்யுங்க, எங்கள் பிள்ளைகளை உருவாக்குங்க அப்படிங்கிற உயர்வான கருத்துக்களை மக்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனுடைய கோரிக்கை தான் எனக்கு இருக்குது. அவர்களிடம் நான் ஏற்கனவே பஞ்சாயத்தினால் உருவாக்கப்பட்ட சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, பொது கழிப்பிடம் வசதி, இதே மாதிரி சில வேலைகள் செய்வதற்கு இருக்கிறேன். நான் கல்வித்துறையில் அந்தந்த ஊர்களில் ஒரு கூட்டங்கள் போட்டு, பொதுக்கூட்டத்தை போட்டு, எப்போ நான் பதவிக்கு வந்த பிற்பாடு அவர்களிடம் நான் உறுதி கூறியது, அதை செய்வதற்கு மாணவர்களுக்கு இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற கருத்துக்களை நான் எடுத்து சொல்வதற்கு முற்படுவேன் என்று மக்களிடம் வாக்குறுதி கொடுத்தேன். இதை மட்டுமல்ல, சில ஊர்களில் எங்களுக்கு நாடக மேடை வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள். நாடக மேடை நாங்கள் செய்து கொள்கிறோம். அதாவது அரசனுடைய ஃபண்டு பஞ்சாயத்துக்கு வருவது நான் அப்படியே முறையாக செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு உயர்வான நோக்கத்தோடு மக்களிடம் அவர்களிடம் நான் கட்டி கொடுப்பதற்கு உறுதியளிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இதோடு பயோகேஸ், அதோடு மின்சாரம், இதில் குப்பையிலிருந்து மின்சாரம், இது மாதிரி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு கருத்து. இது மட்டும் இல்லாமல் மழை நீர் உருவாக வேண்டுமானால் மரம் இருந்தால்தான் மழை நீர் உருவாகும். அந்த மழை நீர் உருவாக்குவதற்கு மரங்களை நட வேண்டும். என் கிராமத்தை சேர்ந்த அல்லது எனது ஊர் என்று சொல்லப்படுகின்ற வேப்பங்குடியில் முன்மாதிரி ஊராக மாற்றுவதற்கு சில அதிகாரிகளை நாங்கள் கூட்டி கொண்டாந்து நான் அந்த மீட்டிங் மாதிரி போட்டு கல்வி சீர் என்பதை அளிக்கும் பொழுது நான் அவர்களிடம் கேட்டேன், பள்ளியினுடைய கல்வித்தரம் மேலே வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பல மாணவர்கள் இங்கே வேப்பங்குடியிலிருந்து வெளியூர் பள்ளிகளுக்கு செல்வதை நான் தடுப்பதுன்னா மறிக்கிறதல்ல, நான் தடுத்து இந்த ஊரில் படிக்கணும்னா அந்த பள்ளியினுடைய கல்வித்தரம் முன்னேறினால் அந்த மாணவர்கள் இந்த ஊரில் சேர்ந்து படிப்பார்கள் என்ற ஒரு கருத்து எனக்கு. அதோட சில மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி ஏதோ ஆங்கிலத்தில் கிடைப்பதற்கு நான் வழி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே நான் மேடையில் கேட்டேன். கல்வி அதிகாரிகள், நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆசிரியரை நாங்கள் அனுப்புகிறோம், அதான் நான் கூடுதல் பணியாக டெபுடேஷன் டியூட்டி என்று சொல்லப்படுவது நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவங்க புதுசாக ஒரு தனி ஆசிரியர், கூடுதல் ஆசிரியர் போட்டால் மாணவர்களுடைய எண்ணிக்கை அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லி அவர்கள் கொஞ்சம் மறித்தார்கள். மறிக்கும் பொழுது இல்லையா, 2 நாள் டெபுடேஷன் கொடுத்தாலும் மாணவர்களுக்கு செய்ய வேணும் அப்படிங்கிறதுல நான் அவரிடம் கேட்டு செய்தேன். அதோடு மாணவர்கள் பின்தங்கிய கிராமமாக இருக்கிறதுனால அந்த பின்தங்கிய கிராமத்திலிருந்து இருப்பதற்கு இந்த ஊரை நபார்டு வங்கியிலிருந்து தத்தெடுத்து கொண்டார்கள். அந்த தத்தெடுத்து கொண்டதை நான் அவர்களிடம் இன்னும் நான் விளக்கப்பட்டு சொல்லணும். ஏன் பஞ்சாயத்து மக்கள் முழுவதும் எல்லா கிராமத்தையும் செஞ்சு இதை முன்மாதிரி கிராமமாக மாற்ற வேண்டுமெனில் இதே நபார்டு வங்கியிலிருந்து அவர்களுக்கும் சில கடன், மற்றபடி ஃபண்ட் அமௌண்ட்டை இங்கே பிரித்து கொடுப்பதற்கு செய்து முன்மாதிரி கிராமமாக மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய அவா. அடுத்து சுகாதாரம் பேணப்படுவதுனாக்க ஊரில் தெரு குப்பைகள் அதெல்லாம் இருக்கிறது, சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் செய்வதற்கு நான் 100 நாள் வேலைக்காரங்களை பயன்படுத்துவோம். இப்போ மரக்கன்றுகள் நட்டோம். இந்த ஊருக்கு மரக்கன்றுகள் 1500 செய்திருக்கோம்னா கிராமம் முழுவதும் செய்வதற்கு நான் செய்வேன். அவற்றுக்கும் அந்த பயன்படுத்துவது 100 நாள் வேலை. மக்களுக்கு அரசனுடைய ஃபண்டில் இருந்தால் பணம் போகுது, இருந்தாலும் அதை நாங்கள் கிராமத்திலேருந்து நான் வருவதற்கு செய்வேன். என் பெயர் தமிழ்மணி. வரவணை ஊராட்சி மன்ற தலைவராக என்னுடைய அப்பா கந்தசாமி அவர்களை நாங்கள் நிற்க வச்சுருக்கோம் பூட்டுசாவி சின்னத்துக்கு. எதுக்காக நாங்கள் அவரை நிற்க வச்சுருக்கோன்னா, நம்ம கிராமம் பார்த்தா மற்ற கிராமங்களை விட மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் மேலே உயர்த்தணும். இன்னும் நிறைய வீடுகள்லாம் பார்த்தா ரொம்ப பாழடைந்த நிலையில் தான் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றணும். கிராமங்கள்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வரணும். அதே மாதிரி படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான வேலைவாய்ப்புகளுக்கு உண்டான இலவச வேலைவாய்ப்பு முகாம் வச்சு அவங்களுக்கு வேலைகள்லாம் கொடுக்கணும். பசுமை கிராமமாக மாற்றணும். விளையாட்டு திடல் கொண்டு வரணும்.
பூங்காக்கள் கொண்டு வரணும். இதெல்லாம் வந்துட்டு அரசினுடைய உதவினால் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் வந்து அவரை நிலைநிறுத்தியிருக்கிறோம். ஆல்ரெடி நாங்கள் சமூக ஆர்வலராக இருந்து அவங்களுக்கு நிறைய இந்த கிராமத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த பணி மேலும் தொடர வந்து அரசு ஒத்துழைப்பு நல்கணுங்கிறதுக்காக தான் நிற்க வச்சுருக்கோம். அவருடைய சின்னம் வந்து பூட்டுசாவி சின்னம். அதற்கு வந்து பூட்டுசாவி சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செஞ்சால் இன்னும் வந்துட்டு நாங்கள் மேலும் செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். என் பெயர் வந்து தமிழ்மணி. வேட்பாளரின் பெயர் மு. கந்தசாமி. அவர் என்னுடைய தந்தை தான். பூட்டுசாவி சின்னத்துக்கு வாக்களியுங்கள். நல்லா உட்காரு போட்டோ எடுக்கிறாங்க. சமுதாய அக்கறையோடு வேலை செய்ய காத்திருக்கும் நமது பகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் மணியில நீங்கிட்டு வந்துரு உள்ள நின்னுங்க ஐயா. கொடுத்து பேசுங்க இந்த மாதிரி. ஐயா ஓட்டு பூட்டுசாவி சின்னத்துக்கு போடுங்க. நான் தலைவர் வேட்பாளராக நிற்கிறேன். பார்த்துங்க ஐயா. நீங்கள் வீட்டில் இருக்க அனைத்து ஓட்டுகளும் எனக்கு போடுங்க. அனைத்து ஓட்டுகளும் பூட்டுசாவி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நான் வந்து தலைவர் வேட்பாளராக நிற்கிறேன். வரவணை பஞ்சாயத்துக்கு. இந்த பஞ்சாயத்தை முன்மாதிரி கிராமமாக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருப்பதுனால நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க. அங்கே இருக்கவங்க அப்படியே நோட்டீஸ் கொடுங்க. நோட்டீஸ் கொடுங்க. அப்படியே நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி. அப்படியே நில்லுங்க ஐயா, கலையாதீங்க. ஆனால் குப்பை வந்து ஒரு இடத்துல கொட்டி அதுலேருந்து ஒரு மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக ஒரு திட்டத்தில் இருக்கேன். அப்படிங்கும் பொழுது அது ஒன்று. அடுத்து நம்ம பஞ்சாயத்து முழுவதும் நம்ம ஊர் எப்படி சுகாதாரத்தோடு இருக்குதோ அதே மாதிரி கிராமம் முழுவதும் சுகாதாரத்தோடு இருக்கணும். சுற்றுப்புற சூழலில் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம வைக்கணும். அதோடு தண்ணீர் வசதி செய்யணும். அதோட காலனி வீடு, கழிப்பறை இதெல்லாம் செய்யணும். அந்த நன்மைகளுக்கு மொத்தத்தை கிராமத்துக்கு என்ன செய்ய வேண்டிய பொது கழிப்பறை செய்யணுங்கிற எண்ணம் நம்ம பெண்கள் உயர்ந்த மனப்பான்மையோடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கோம். ஆக ரோடு சாலை வசதி நம்ம ஊரில் வந்து முன்பெண் இருக்கலாம். அதை நான் செக் பண்ணிட்டு நல்ல செய்வேன் உறுதியளித்து நான் நினைக்கிறேன். கூட்டு சின்னத்துக்கு ஓட்டு போடலாம். சாவியோட தான் காட்டணும். நீங்க மட்டும் பிடிங்க. அவரு ஐயாட்ட மட்டும் கொடுங்க. நீங்க வாங்கிக்கணும். நீங்க இங்கிட்ட வந்துருங்க. அங்க பாருங்க அவங்க. கத்திரிக்காய் இதுவா? இது வந்து மிளகா நாற்று, தக்காளி நாற்று எல்லாமே இருக்கு. எடுத்து பேசணும். நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட்டு போய் நான் பாட்டுக்கு மாயில வச்சுட்டு எனக்கு
ஏய்